Hi friends. வணக்கம் அரசே. மன்னா என்ன தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். அப்படியா? என்ன அப்படியா? வாரும் அமைச்சரே, வாரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குஷ்கா எப்படி செய்யணும்னு பார்க்குறோம். அது முன்ன நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இதோட சேர்த்து 4 டேக்கும் 5 டேக்கும் என்னை சும்மா நோடுறதுக்கு 5 டேக் 6 டேக் ஆகிட்டாங்க ஒரு டேக்கில் முடிக்காம. சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது முன்ன நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஆரம்பிக்கலாங்களா? நீ குஸ்கா நம்பி சாப்பிட வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? நல்லடா, நல்லா நம்பி சாப்பிடு. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பின்ன மெயினா பட்டை ஒரு 6 பட்டை, 4 பட்டை எடுத்துக்கோங்க. லவங்கம் கூட, அதுவே கஸ்தூரி மெட்டி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நெய் பாக்கெட் ஒன்று எடுத்துக்கோங்க. அப்புறமா மஞ்சாத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள், சால்ட்டு. அப்புறம் இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் இதுவே. இப்போது நீங்கள் 2 பேருக்கு செய்கிற மாதிரி இருந்தால் வெங்காயம் 100 கிராம் எடுத்துக்கோங்க. தக்காளி ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நிறைய வந்தவர் பரவாயில்ல, தக்காளி மாதிரி எப்பவுமே கம்மியாக தான் இருக்கணும், சரிங்களா? பச்சை மிளகா கொஞ்சம். அதில் நீங்கள் 4 பேருக்கு செய்கிற மாதிரி இருந்தால் வெங்காயம் 200 கிராம் எடுத்துக்கோங்க, தக்காளி 150 கிராம் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அரிசி ஊற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் 2 கிளாஸ் அரிசி போட்ட மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தால், குக்கரில் வச்ச மாதிரி இருந்தால் 3 விசில் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் குக்கர் இல்லாதனால குண்டாவில் செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நான் என்ன பண்ணேன், 2 கிளாஸ் அரிசி போட்டு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தால் அது மாதிரி செஞ்சுக்கோங்க. நான் இப்போது 4 கிளாஸ் அரிசி போட்டுன்னு 8 கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, இப்போ இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சுல. இப்போ நம்ம குஷ்கா செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பு பற்றிக்கலாம். அதுக்கு முன்ன குஷ்கா செய்யறதுக்கு முன்ன சும்மா கதிரவெல்லாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். என் டைலாக் நீ சொல்லிட்டு எப்படா சொல்றது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ குண்டாவை வச்சுக்கலாம். என்னடா கொஞ்சம் இது குண்டா காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நானா பார்த்து ஒரு 2 கரண்டி எண்ணெய் அப்படி ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லவங்க போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பட்டை அப்பேத்த பட்டை கொஞ்சம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாக. அது 2 இதானோடனே கஸ்தூரி மெட்டி அப்பயே சொன்னதில்ல ஃப்ரெண்ட்ஸ், அது கொஞ்சம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், கஸ்தூரி மெட்டி. சரி, அது இது ஆகிறதுக்குள்ள பச்சை மிளகா போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வெங்காயம், செத்துலாம் மாட்டோம் மேலே. இப்போ வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் லைட்டாக உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் உப்பு போட்டால் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் சூப்பமாக வதங்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஆனால் எங்களை கேட்கலாம், ஏன் ஸ்டவ்வில் விட்டுட்டு நீங்கள் அடுப்பில் பண்ணுறீங்கன்ட்டு. ஏன்னா ஸ்டவ்வில் பண்ணால் அது எங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸாக இல்லாதனால அடுப்பில் பண்ணால் கொஞ்சம் எங்களுக்கு ஹாப்பினஸ்ஸாக, அது ஒரு டேஸ்ட்டாகவும் நல்லா அது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நாங்கள் அடுப்பு வச்சு பண்ணுறோம், ஓகேவா? அதனால எங்களுக்கு சூப்பராக வருது ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடெல்லாம். சரி, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட 3rd வீடியோ. அதனால கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நானும் கொஞ்சம் இது செய்யறதுக்கு கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் இது வரும் ஃப்ரெண்ட்ஸ், நம்பிக்கை வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணி லைக்கு, சப்ஸ்கிரைப், ஷேர் ஒரு 10 பேருக்கு ஷேர் என்ன பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ஸ்பூன் பேஸ்க்கு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது கலக்கிங்கன்னே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு. கலக்கிட்டு பேர் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கொண்டாடு வாங்கிட்டு போய் தக்காளி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மஞ்சாத்தூள் போட்டு போய் மிளகாத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி காரம் இருந்தால் நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க, அப்படி காரம் இல்லைன்னா உங்கள் இஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். மிளகாத்தூள், சால்ட்டு
ஏன்னா சால்ட் நீங்கள் அப்பயே கூட போட்டீங்கோ, அதனால பார்த்து போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சால்ட் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கொஞ்சமாக பார்த்து போட்டுக்கோங்க. அடி பிடிச்சிருக்காடே இருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் அடி பிடிச்சிக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வதங்கிட்ட உடனே தக்காளி நம்ம எடுத்து வச்ச அரிசி ஊற வச்சோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அது இதில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி பார்த்து உப்பு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இப்பயே உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு காண்டி கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பு போட்டுக்கோங்க, இல்லைன்னா 8 பேர் காண்டி உப்பு போட முடியாது ஃப்ரெண்ட்ஸ் உங்களால். சரியா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தண்ணியெல்லாம் சுண்டி வந்துட்டு பேர் நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்ச நேரம் விட்டு பேர் தண்ணியெல்லாம் சுண்டிடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வெறுகெல்லாம் எடுத்துட்டு தம் கட்டி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி வச்சுட்டு போயிரு, அப்புறமா அது சாப்பிடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் லாஸ்ட்டு. நம்ம டேஸ்ட் பார்த்து சொல்கிறோம். அல்டிமேட் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. நீ வீட்டில் வர ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? பாய் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு 10 பேருக்காவது ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோக்கு என்ன வேணுமோ நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அதை நான் ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய், வரட்டா.